செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகு கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் ஒரு கோழி வாங்கினேன். அதில் 1 கிலோவுக்கும் கூட தான் இருந்துச்சு. நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் கடலை எண்ணெய் ஊற்றினாலும் சரி, தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிடணும். இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றத விட நம்மளுக்கு நாட்டுக்கோழியில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால நான் நாட்டுக்கோழினா விரும்பி சாப்பிடுவேன். கருவேப்பிலை போட்டுட்டு அந்த கழுவி வச்சுக்கணும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த கோழியை 5, 6 கழுவி எடுத்து வச்சுக்கணும். அது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இந்த சட்டியில் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நீங்கள் 5, 6 கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே பெரட்டி சுண்டி வரணும். இதில் 2 டீஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா அப்படியே கிளறணும். கிளறிட்டு இருக்க போகும்போது இது 2 பீஸு தாங்க, லெக் பீஸு 3 பீஸ் வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் கொட்டின உடனேயே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு வெள்ளையம்மா பூனைக்குட்டி ஒரு பெரிய லெக் பீஸை தூக்கிட்டு ஓடியே போயிட்டா. அதனால் 2 லெக் பீஸ் தான் கிடக்குது. இதில் 2 டீஸ்பூன் நல்லா இஞ்சி போட்டு விழுது போட்டுக்கிறணும். நிறையா போட்டால் தான் நாட்டுக்கோழியில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது நான் அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது. அதுலேயே 2 ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா பிரட்டிக்கிடுங்க. நல்லா எண்ணெயிலேயே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேகணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சட்டி அப்பாமல் கூட வருது. அப்போவே இல்லை, இதில் இன்னும் அப்படி கிண்டிகிட்டே இருக்க போகும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது 2 ஸ்பூனு மல்லித்தூள் இதில் போட்டு நல்லா கிளறிக்கிறணுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரியாக நல்லா இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு உப்புக்களையும் போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி பழம்லாம் மசிஞ்சு வந்த உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால. மற்ற கோழி அப்படிங்க போகும்போது அந்த எண்ணெயிலேயே வெந்து வந்துடும். இது நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கிறணுங்க. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறணும். மூடி போட்டு திறந்துட்டு கொஞ்சம் கிளறணும். அப்புறம் கொஞ்சம் கிளறணும். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மல்லித்தழை தூவி இறக்கிடணும். நன்றி.